வசந்த தீவில். ஒரு வார காலமாக விக்கிரமன் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கும் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான். நாலாபுறமும் பயங்கர தீ கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருக்கிறது. பார்த்திப மகாராஜா விக்கிரமனுடைய கையை பிடித்து கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜன்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார். அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்கிறாள். இறங்குவேன் அப்பா என்று விக்கிரமன் துணிந்து விடை சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்கிரமன் நெருப்பில் இறங்கி செல்கிறான். உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சுடுகிறது, வேகிறது, எரிகிறது. ஆனால் உணர்வு மட்டும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது? ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்கிரமன் துடிதுடிக்கிறான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையை ஒத்த குளிர்ந்த முகம் ஒன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தீயில் இருந்து வெளியே வருகிறான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் அத்தெய்வ பெண்ணை காணவில்லை. விக்கிரமன் புலிகொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலில் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்கும் இங்கும் உலாவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்கிரமனை ஆசிர்வதித்து வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது. விக்கிரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய் விட்டது. கை கால்கள் மறுத்து விட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தை போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூரண சந்திரனையொத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலை துளிகள் தெரித்ததனாலா கண்ணீர் பெருகியதனாலா என்று தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விக்கிரமன் ஆசைப்படுகிறான். பேச முயற்சி செய்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்து கொள்கிறது. விக்கிரமன் ஒரு கொடிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். வெயிலின் கொடுமை பொறுக்க முடியவில்லை. கால் ஒட்டி கொள்கிறது. உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது. நா வறண்டு விட்டது. சொல்ல முடியாத தாகம். கண்ணு கெட்டிய தூரம் மரம், செடி, நிழல் என்கிற நாமதேயமே கிடையாது. எங்கேயோ வெகு தூரத்தில் தண்ணீர் நிறைந்த ஏரி மாதிரி தெரிகிறது. அதை நோக்கி விரைந்து செல்கிறான். எவ்வளவு விரைவாக சென்றாலும் ஏரி இன்னும் தொலை தூரத்திலேயே இருக்கிறது. ஐயோ, காணல் நீர் என்றும் பேய்தேர் என்றும் சொல்வது இதுதானா என்று நினைக்கிறான். பிறகு அவனால் நடக்க முடியவில்லை. திடீரென்று கண் இருளுகிறது. சுருண்டு கீழே விழுகிறான். அந்த சமயத்தில் இவ்வளவு கஷ்டங்களையும் நமது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சோழ நாட்டின் மேன்மையை முன்னிட்டு தானே அனுபவிக்கிறோம் என்ற எண்ணம் உண்டாகிறது. கீழே கொதிக்கும் மணலில் விழுந்தவனை யாரோ மிருதுவான கரங்களினால் தொட்டு தூக்கும் உணர்ச்சி ஏற்படுகிறது. யார் என்று பார்ப்பதற்காக கண்ணை திறக்க முயற்சி செய்கிறான். கண்கள் திறந்துதான் இருக்கின்றன. ஆனால் பார்வை மட்டும் இல்லை. ஐயோ, இந்த கொடிய வெப்பத்தினால் பார்வை இழந்து விட்டோமோ என்று எண்ணி மனம் வெதும்புகிறான். தொட்டு தூக்கிய கரங்கள் அவனை மிருதுவான பஞ்சனை மெத்தையின் மேல் இடுகின்றன. ஆஹா, காவேரி நதியின் ஜலம் போல் அல்லவா இனிக்கின்றது என்று எண்ணுகிறான். அதே சமயத்தில் அவனுக்கு சுற்றுப்புறம் எல்லாம் குளிர்கிறது. காவேரி நதி தீரத்தில் குளிர்ந்த தோப்புகளின் இடையே இருக்கும் உணர்ச்சி உண்டாகிறது. தன்னை தூக்கி எடுத்து வாயில் இன்னமுதத்தை இட்டு உயிர் கொடுத்த தெய்வம் தன் முகத்தருகிலே குனிந்து பார்ப்பதாக தோன்றுகிறது. முல்லை மலர்களின் திவ்ய பரிமள வாசனை அவனை சூழ்கிறது. சட்டென்று அவனுடைய கண்கள் ஒளி பெறுகின்றன. ஆஹா, எதிரில் தன் முகத்தருகில் தெரியும் அந்த முகம்
மாதுளை மொட்டை போன்ற செவ்விதழ்களில் புன்னகை தவழ விரிந்த கருங்கண்களினால் தன்னை கனிந்து பார்க்கும் அந்த முகம் தான் ஏற்கனவே பார்த்திருக்கும் அந்த முகம்தான். எவ்வளவோ ஆபத்துகளில் இருந்து தன்னை தப்புவித்த தெய்வ பெண்ணின் முகம்தான். அந்த இனிய முகத்தை தொட வேண்டுமென்ற ஆசையுடன் விக்கிரமன் தன் கையை தூக்க முயன்றான். முடியவில்லை. கை இரும்பை போல் கனக்கிறது. மறுபடியும் கண்கள் மூடுகின்றன. நினைவு தவறுகிறது. இப்படியெல்லாம் ஸ்வர்க்க இன்பத்தையும் நரக துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்த பிறகு கடைசியில் ஒரு நாள் விக்கிரமனுக்கு பூரணமான அறிவு தெளிவு ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன. காட்டாற்றங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அன்றிரவை தானும் பொன்னனும் கழித்தது வரையில் நினைவுபடுத்தி கொண்டான். சுற்றும் முற்றும் பார்த்தான். ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம் போல் தோன்றியது. நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தபோது அவனுடைய ஆச்சரியத்துக்கு எல்லையில்லாமற் போயிற்று. ஆமாம், உறையூரில் காவேரி தீவில் உள்ள வசந்த மாளிகையில் ஒரு பகுதிதான் அவன் படுத்திருந்த இடம். இங்கே எப்படி வந்தோம்? யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? இந்த மாளிகையில் இப்போது இன்னும் யார் இருக்கிறார்கள்? பொன்னனுடைய நினைவு வந்தது. அவன் எங்கே? தாபஸ்வரத்தின் வேகத்தில் தான் கண்ட பயங்கர இன்ப கனவுகள் எல்லாம் லேசாக ஞாபகம் வந்தன. அந்த அதிசய மாய கனவுகளில் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கனவன்று உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்பட்டு இருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் பாத சிலம்பின் ஒலி கேட்டபோது அவள்தானா என்ற ஆவலுடன் திரும்பி பார்த்தான். இல்லை, யாரோ பணிப்பெண்கள், முன்பின் பார்த்தறியாதவர்கள். இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தார். பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடமும் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையவில்லை. அவர்களோ ஊமைகளைப் போல் வந்து அவரவர்களுடைய காரியங்களை செய்துவிட்டு திரும்பினார்கள். அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்விதம் ஒரு பகல் சென்றது. இரவு தூக்கத்தில் கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்கிரமனுக்கு அங்கே படுத்திருக்க மனம் கொள்ளவில்லை. உடம்பில் நல்ல பலம் ஏற்பட்டிருப்பதை கண்டான். எழுந்து நடமாடினான். ஒருவித களைப்பும் உண்டாகவில்லை. திடமாகத்தான் இருந்தது. அன்றைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் பிரவேசித்தான். அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கவில்லை. விக்கிரமன் மேலும் நடந்தான். நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த குளிர்ந்த காவேரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசமடைந்தது. அந்த மாமரங்களின் நிழலில் நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது. மெல்ல மெல்ல நடந்து போய் காவேரி கரையை அடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவனுடைய மனதில் சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டிருந்தன. காவேரி நதியின் இனிய நீர் பிரவாகத்தை விக்கிரமன் உற்று நோக்கி கொண்டிருந்தான். தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலித்தது. அது அந்த பழைய தெய்வ பெண்ணின் முகம்தான். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னை கருணையுடன் நோக்கிய முகம்தான். தாபஸ்வர கனவுகளில் தோன்றி சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமும் அதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் காண போகிறோமா என்று விக்கிரமன் பெருமூச்சு விட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில் சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி நின்றாள். நிஜமாக நீதானா? மரத்தடியில் வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். விக்கிரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்லை. காவிரி நீர் பிரவாகத்திலிருந்து அவன் கண்களை அகற்றவில்லை. ஒரு சிறு கல்லை எடுத்து விக்கிரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டாள். சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்கிரமன் மேல் தெரித்தன. குந்தவியின் யுக்தி பலித்தது. விக்கிரமன் திரும்பி பார்த்தான். அவனுடைய கண்கள் அகல விரிந்தன. கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான். அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன. ஏதோ பேச எத்தனிப்பது போல். ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவேரியின் பிரவாகத்தை நோக்கினான். குந்தவி இன்னும் சற்று நேரம் நின்றாள். பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்கிரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்த பிறகு விக்கிரமனும் 2-3 தடவை அவள் பக்கம் திரும்பினான். ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு குந்தவி
நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தாள். விக்கிரமன் மிகவும் அதிசயமடைந்தவனைப் போல் அவளை திரும்பி பார்த்து, நீ பேசினாயா என்று கேட்டான். ஆமாம், நான் ஊமை இல்லை என்றாள் குந்தவி. குன்றாத அதிசயத்துடன் விக்கிரமன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள். ஏன் போகிறாய் என்றான் விக்கிரமன் தழுதழுத்த குரலில். நீர் பேசுகிற வழியை காணோம், அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்கிரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். எனக்கு பயமாயிருந்தது என்றான் விக்கிரமன். என்ன பயம்? ஒரு அபலை பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா? உன்னை கண்டு பயப்படவில்லை. பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜுரவேகத்தில் தோன்றும் சித்த பிரம்மையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்து விடுமோ என்று பயந்தேன். குந்தவி புன்னகையுடன், இப்பொழுது என்ன தோன்றுகிறது? கனவா பிரம்மையா என்றாள். இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. நீ கோபித்து கொள்ளாமல் இருந்தால் என்ன? நிஜமாக நீதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன். இவ்விதம் சொல்லி விக்கிரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான். ஜுர கனவுகளில் நிகழ்ந்தது போல் அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை. குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. விக்கிரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல் மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது. பிறகு பிரிய விருப்பமில்லாதது போல் அங்கேயே இருந்தது. குந்தவி அந்த கையை பிடித்து அகற்றி பழையபடி அவனுடைய மடி மீது வைத்தாள். புன்னகையுடன், உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா? நிச்சயம் ஏற்பட்டதா என்றாள். சந்தேகம் தீர்ந்தது, பல விஷயங்கள் நிச்சயமாயின என்றான் விக்கிரமன். என்னென்ன? நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய், வெறும் பிரம்மையோ கனவோ அல்ல என்பது ஒன்று. அப்புறம் நீ கையினால் தொட முடியாத தெய்வ கன்னிகை அல்ல, உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரமமும் அல்ல, சாதாரண மானிட பெண்தான் என்பது ஒன்று. இன்னும் என்ன? இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று. குந்தவி வேறு பக்கம் திரும்பி கண்களை துடைத்து கொண்டாள். பிறகு விக்கிரமனை பார்த்து, என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். ஞாபகமா? நல்ல கேள்வி கேட்டாய். உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமாய் இருக்கும். பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன் முகம் என் மனதை விட்டு அகன்றதில்லை. 3 வருஷ காலமாக நான் எங்கே போனாலும் எது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன் உருவம் இருந்து கொண்டு தான் இருந்தது. என்ன சொல்கிறீர்? நான் உம்மை மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து 10 நாள் தானே ஆயிற்று. 3 வருஷமா என்றாள் குந்தவி கள்ள சிரிப்புடனும் அவநம்பிக்கையுடனும். விக்கிரமன் சற்று நேரம் திகைத்து போய் மௌனமாயிருந்தான். பிறகு, ஓஹோ, 10 நாள் தான் ஆயிற்று என்றான். பின்னே 3 வருஷம் ஜுரமடித்து கிடந்தீரா? சரிதான், ஜுரத்தினால்தான் அத்தகைய பிரம்மை எனக்கு உண்டாகியிருக்கிறது. உனக்கும் எனக்கும் வருஷக்கணக்கான சிநேகிதம் என்று தோன்றுகிறது. ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதோ என்று குந்தவி கேட்டாள். விக்கிரமன் சற்று யோசித்து, எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை, மனம் குழம்பி இருக்கிறது, அதிலும் என்று தயங்கினான். அதிலும் என்ன என்று கேட்டாள் குந்தவி. அதிலும் உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தேனானால் நினைவு அடியோடு அழிந்து போகிறது. என்னையும் நான் வந்த காரியத்தையும் இவ்வுலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். வருஷம் மாதம் நாள் எல்லாம் எங்கே ஞாபகம் இருக்க போகிறது? உமக்கு இன்னும் ஜுரம் குணமாகவில்லை, அதனால் தான் இப்படி பிதற்றுகிறீர். நீர் இங்கே தனியாக வந்திருக்க கூடாது. இல்லை, எனக்கு ஜுரமே இப்போது இல்லை. நீ வேணுமானால் என் கையை தொட்டுப்பார் என்று விக்கிரமன் கையை நீட்டினான். குந்தவி கையை லேசாக தொட்டுவிட்டு, அப்பா கொதிக்கிறதே என்றாள். இருக்கலாம், ஆனால் அது ஜுரத்தினால் அல்ல. இருக்கட்டும், கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறு பக்கம் பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்லும். நீர் யார், எங்கிருந்து வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கிறதா?
எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்டாள். ஆமாம், இங்கே வந்து நதிக்கரையில் உட்கார்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டேன். செண்பக தீவிலிருந்து கப்பலில் வந்தேன், ரத்தின வியாபாரம் செய்வதற்காக. மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தினம் வாங்குவாள் என்று சொன்னேனே, அது நினைவிருக்கிறதா? இப்போது நினைவு வருகிறது. நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை? ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கிரவே தனி வழி நடந்து வந்தீர்? விக்கிரமன் சற்று நிதானித்து, உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டான். ரத்தின வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும். சத்தியமாய் சொல்கிறேன், உன்னை இன்னொரு தடவை பார்த்தேனானால் மறுபடியும் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடங்கொடாதே என்ற காரணத்தினால்தான். அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது. செண்பக தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசி ஏமாற்றுவது வழக்கமா? இதை அங்கே ஒரு வித்தையாக சொல்லிக் கொடுக்கிறார்களா என்று குந்தவி ஏளனமாக கேட்டாள். நீ ஒன்றை மறந்து விடுகிறாய். நான் செண்பகத்தீவிலிருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான். இந்த புண்ணிய காவேரி நதியின் கரையில்தான் நான் ஓடி ஆடி விளையாடினேன். இந்த நதியின் பிரவாகத்தில்தான் நீந்த கற்றுக்கொண்டேன். இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளிலும் தென்னந்தோப்புகளிலும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன். ஆஹா, நான் செண்பகத்தீவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டேன். இந்த காவேரி நதி தீரத்தை நினைத்து கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன். மறுபடியும் இந்நாட்டை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்போது நிறைவேறியது. உன்னால் தான் நிறைவேறியது. உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று விக்கிரமன் ஆர்வத்துடன் கூறினான். எனக்கு நீர் நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம்? உண்மையில் நீர் நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கு. யார்? சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்கிறேன். உம்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார். அவருக்குத்தான் நீர் கடமைப்பட்டிருக்கிறீர். அப்படியா? எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறது. இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன், காவிரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கி விடுகிறேன். வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை. நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும். முதலில் நீ யார்? உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது. மாமல்லபுரத்தில் சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்றும் நினைவில் இல்லை. என் பெயர் ரோகிணி, சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி நான். உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தன் பெயர் மாதவி என்று சொன்னாள். அவசரத்தில் சொன்ன கற்பனை பெயர் ஆனதால் அவளுக்கே அது ஞாபகம் இல்லை. இப்போது தன் பெயர் ரோகிணி என்றாள். அதை கேட்ட விக்கிரமன் சொன்னான், ரோகிணி என்ன அழகான பெயர். எத்தனையோ நாள் அந்த செண்பக தீவில் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்தது உண்டு. பிறை சந்திரனுக்கு அருகில் ரோகிணி நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கண்களின் ஜொலிப்பிற்கு அந்த ரோகிணி நட்சத்திரங்களின் ஜொலிப்பு கொஞ்சமும் இணையாகாது. உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் குந்தவி. விக்கிரமன் சிறிது திடுக்கிட்டு, வேஷமா என்றான். ஆமாம், உண்மையில் நீர் ரத்தின வியாபாரி அல்ல. நீர் ஒரு கவி, ஊர் சுற்றும் பாணன். உம்முடைய மூட்டையில் இருந்தது ரத்தினம் என்றே நான் நம்பவில்லை. விக்கிரமன் சற்று பொறுத்து சொன்னான். இப்போது உன்னை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது. ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்தினங்கள் தான் என்று ஒரு நாள் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். நான் கவியும் அல்ல. என்னிடம் அப்படி ஏதாவது திடீரென்று கவிதா சக்தி தோன்றியிருக்குமானால் அதற்கு நீதான் காரணம். உன்னுடைய முகமாகிய சந்திரனிலிருந்து பொங்கும் அமுத கிரணங்களினால். போதும், நிறுத்தும் உம்முடைய பரிகாசத்தை. இனிமேல் சகிக்க முடியாது என்றாள் குந்தவி. பரிகாசமா என்று விக்கிரமன் பெருமூச்சு விட்டான். பிறகு, உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை. நான் எப்படி இங்க வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால்
ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் என்றான். காஞ்சியிலிருந்து உறையூர் வரும் பாதையில் மகேந்திர மண்டபம் ஒன்றில் ஜுர வேகத்தினால் நினைவு இழந்து நீர் கிடந்தீர். அங்கு எப்படி வந்து சேர்ந்தீர்? அதற்கு முன்னால் என்னென்ன நேர்ந்தது என்று நீர் சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்லுகிறேன். விக்கிரமன் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் ஒருவாறு சுருக்கமாக சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறினாள். சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் மகேந்திரரும் குந்தவி தேவியும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவியுடன் நானும் வந்தேன். அந்த காட்டாற்றை தாண்டி வந்தபோது மகேந்திர மண்டபத்துக்குள்ளிருந்து அம்மா அம்மா என்று அலறும் குரல் கேட்டது. நான் அம்மண்டபத்துக்குள் வந்து பார்த்தேன். மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்தின வியாபாரி நீர்தான் என்று அடையாளம் கண்டு கொண்டேன். பிறகு குந்தவி தேவியிடம் உம்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன். அவர் கருணை செய்து சம்மதித்தார். உமக்கு உடம்பு பூரணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உம்மை வைத்திருக்கவும் அனுமதித்திருக்கிறார். ஜுர கனவுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன். அதெல்லாம் கனவல்ல, உண்மையிலேயே உன்னைத்தான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது. இருக்கலாம், நீர் ஜுரமடித்து கிடக்கையில் அடிக்கடி உம்மை நான் வந்து பார்த்தது உண்மைதான். இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணைதான் காரணம். விக்கிரமன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். குந்தவி கேட்டாள், சக்கரவர்த்தியின் மகளை பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன், ஒரு வார்த்தையாவது நீர் நன்றி தெரிவிக்கவில்லையே. அவ்வளவு கல் நெஞ்சமா உமக்கு? பல்லவ குலத்தைச் சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது. குந்தவி தேவியை நேரில் பார்த்தால் இப்படி சொல்ல மாட்டீர். பிறகு என்னை கூட உடனே மறந்து விடுவீர். சத்தியமாய் மாட்டேன். 1000 குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள். இருக்கட்டும், இப்போது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா? யார் இருவரும்? அண்ணனும் தங்கையும். யுவராஜா மகேந்திரர் இங்கே இல்லை. அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய்விட்டார். சீன தேசத்தில் இருந்து யாரோ ஒரு யாத்ரீகர் வந்திருக்கிறாராம். அவர் இந்த பாரத நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம். யுவான் ஸ்வாங் என்ற விசித்திரமான பெயரை உடையவராம். சக்கரவர்த்திக்கு இச்சமயம் முக்கிய வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் ஸ்வாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வரவேண்டும் என்று செய்தி வந்தது. இங்கு வந்த 2ஆம் நாளே மகேந்திரர் புறப்பட்டு போய்விட்டார். பார்த்தீரா, எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கு அப்பால் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களில் எல்லாம் கூட பரவியிருப்பதை. நீர் போயிருந்த நாடுகளில் எல்லாம் எப்படி என்று கேட்டாள் குந்தவி. ஆம், அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவிதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆளுகையில் இருப்பது இந்த சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா? இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த செண்பக தீவில் போய் காலம் கழிக்கிறானே, அது நியாயமா? உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று குந்தவி கேட்டு விக்கிரமனுடைய முகத்தை ஆவலுடன் நோக்கினாள். விக்கிரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி, என்னை பொறுத்த வரையில் நான் இந்த சோழ நாட்டில் அடிமையாயிருப்பதை காட்டிலும் செண்பக தீவில் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புவேன் என்றான். நிச்சயமாகவா? என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரா என்று குந்தவி கேட்டபோது விக்கிரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து, அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் என்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல் நடித்தார்கள். இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்க முடியும்?